பசுமை 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 90.4 FM பசுமை 90.4 FM. நம்ம கூட செஃப் ஜாம்பவான் திரு தாமு அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. நம்ம கூட சில வார்த்தைகள் பேச போகிறாரு. சார் வணக்கம். சார் வணக்கம். பசுமை ரீட்சா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல உங்களுடைய 17th ஆனிவர்சரிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது மாதிரி 17th 27 37 47 100 வருஷம் நிறையா ஜாலியாக கொண்டாடுங்க. உங்கள் ஆனிவர்சரி ஜாலியாக கொண்டாடணும். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எஃப்எம் கேட்டு தான் எல்லாருமே எல்லா செய்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் வந்ததுனால யாருமே எஃப்எம் ரொம்ப ரேராக தான் கேட்டுட்ருக்கோம். பழைய காலத்தில் மாதிரியே எஃப்எம் கேட்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. நானே ஸ்கூல் படிக்கிறப்ப எஃப்எம் தான் கேட்டுட்டு இருந்தேன். இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு எனக்கே தோணுது. இந்த பசுமை வானொலி எஃப்எம்க்கு 17வது பிறந்தநாள் வாழ்த்துக்களை மனமாற தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் மேலும் மேலும் வளரணும்னு நான் வேண்டிக்கிறேன். சிறுவர் மன்றம் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் சில்ட்ரன்ஸ்க்காகவே நடத்திட்டு இருக்காங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். வீட்டில் இருக்க குழந்தைங்கள்லாம் கம்பல்சரி எஃப்எம் மூலமாக இந்த சிறுவர் மன்றம் ப்ரோக்ராமை கேட்க சொல்லுங்கள். எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். டிவி அதிகமாக இருக்காது. அப்போ எஃப்எம் பாடல்கள்லாம் அதிகமாக கேட்டு ரசிச்சிருக்கோம். அமுதும் தேனும் நிகழ்ச்சிகளை அதிகமாக கேட்டு ரசிச்சுக்கிட்டே தூங்கி இருக்கோம். மார்னிங்கில் இசைச்சாரல் நிகழ்ச்சிகளை அதிகமாக கேட்டு ரசிச்சிருக்கோம், என்ஜாய் பண்ணியிருக்கோம். டிவி பார்க்குறத விட நாங்கள் இந்த எஃப்எம் பசுமை வானொலி எஃப்எம் பாடல்கள் தான் அதிகமாக கேட்டிருக்கோம். பசுமை எஃப்எம் 2007 ஸ்டார்ட் ஆகி இப்போ 17வது பிறந்தநாளை கொண்டாடி வருகின்றது. அதுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஹாய், என் பேர் மணிமேகலை. நான் பாடியிலிருந்து வரேன். நான் பீஸ் டெஸ்ட்டில் சைல்ட் ரைட்ஸ் ஃப்ரீ இந்தியான்ற ப்ராஜெக்டில் ஃபீல்டு கோஆர்டினேட்டர் ஒர்க் பண்ணுறேன். நாங்கள் ஃபீல்டில் போய் சொல்கிற ஒரு அவேர்னஸை இந்த பசுமை எஃப்எம் ரேடியோ மூலியமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த பசுமை எஃப்எம் 17வது வருஷம் பிறந்தநாளை கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எந்திரிச்சு அவங்க வாய்ஸை கேட்டு அந்த நாள் ஃபுல்லாக நமக்கு ஹாப்பியாக போயிட்டுருக்கு. அதே போல் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடியும் அவங்க வாய்ஸை தான் கேட்குறோம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 17 மணி நேரம் அவங்க வாய்ஸாக நம்ம கேட்க வேண்டியது இருக்குது. அப்படிப்பட்ட அந்த எஃப்எம் இன்னும் அவங்களோட ஜேர்னியை தொடரணுன்றதுக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. பசுமை 90.4 FM. இனி என்றும் உங்களோடு தான்.